வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண வயர் கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ப்ளைனாக போட்டுட்டு பூ டிசைன் நான் பண்ணியிருக்கேன். இது 1.5 ரோல் கூட. இது டார்க் இங்க் ப்ளூவில் போட்டிருக்கேன். ஸ்வஸ்திக் டிசைன் பண்ணியிருக்கேன். இது லெமன் எல்லோ கலரில் போட்டு இந்த மாதிரி 2 பக்கமே சின்னதாக ஒரு பூ நான் போட்டிருக்கேன். இந்த 2 கூடைகளுமே ஒருத்தவங்களே தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டு யூஸுக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கூடைகள் சின்ன சைஸ் கூடைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் 5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சொருகிக்கோங்க. பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ஹேண்டில் ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது இன்னர் வேர் அளந்துட்டு அதில் 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. இன்னர் வேர் 3 வயர் வச்சுக்கோங்க. இன்னர் வேரை நல்லா சைடாக சொருகிருங்க. 2 பக்கமே இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் கூடைகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கேன். 2x2 டைமண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கிராஸ் டிசைனில் போட்டிருக்கேன். இந்த பூ டிசைனு, இந்த ஸ்வஸ்திக் டிசைன்லாம் எப்படி போடணும், எப்படி மேக் பண்ணணும்னு தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, நம்ம வீட்டுக்கு டெய்லி யூசேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுலேயே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கூட இது சிவன் கண் லஞ்ச் பேக் கூட. இது நல்ல பெரிய சைஸ் கூட. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நல்லா டிஃபன் கேரியர்லாம் வச்சு கொண்டுட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ் கூட. ஆல்ரெடி நம்ம இந்த கூடையை நம்ம பார்த்துருப்போம். அதுலேயே கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனில் போடுங்க அப்படின்னு. நல்ல ஒரு பிளாக் வித் சாண்டல் கலரில் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வர்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பேஸு, ஹைட்டு எல்லாமே நம்ம சிவன் கண்ணில் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த கூடைக்கு 3 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக 3 ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கூடைக்கு. இந்த எல் ஷேப் வர்றது ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் பக்கமும் வரும், பேக் சைடும் நம்மளுக்கு எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த கூடைக்கு இந்த கூட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 7.25 அடியில் 27 வயர் எடுத்துக்கணும். பேஸ் 9 லைன் போட்டுக்கணும். ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கத்துக்கு மட்டும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைனில் மட்டும். இதுக்கு நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. சிவன் கண்ணில் போடுறதுனால நம்ம கார்னர்லலாம் வயர் கட் பண்ணுவோம், இல்லை வயர் ஜாயின் பண்ணியோ நான் போடலை. அப்படியே நான் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் மட்டும் சாண்டலில் போடுங்க. அடுத்து ஃபுல்லாகவே பிளாக்கில் போடுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வயர் கட் பண்ணுறப்பையும் 4 வயர் சாண்டலில் போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க 24 வயருமே நீங்கள் இதில் 23 வயர் நீங்கள் பிளாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும்தான் உள்ளே ஒரு லைன் மடக்கி சொருகணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த கேப்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சைட்லேயுமே நீங்கள் 5 லைன் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கூடைகள் பார்க்குறதுக்கு. நம்ம பேஸ் 11 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபினிஷிங் மேல் மூடி பாகத்துக்கும் நம்ம 11 லைன் போடணும். அப்போ தான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மூடி பாகத்துக்கு வரும். அப்புறம் இந்த மாதிரி வயர்லேயே ஃப்ளவர் லாக் போட்டு இந்த மாதிரி லூப்லாம் வச்சு நல்லா நீட்டாக இந்த கூடைகளை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இந்த கூடைக்கு குச்சிலாம் நம்ம சொருக முடியாது. அதனால் கூடைகள் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கூடையோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எல்லா வயரையுமே நீங்கள் சொருகிடுங்க. எந்த ஒரு வயரையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சொருகிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த கூடைகள் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து 2.5 ரோலில் ப்ளெயினாக போட்டுட்டு இந்த மாதிரி பூ டிசைன் நான் கொடுத்துருக்கேன். லயன் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் பூ டிசைன் கொடுத்துருக்கேன். 2 பக்கமுமே இருக்கும். இந்த 2 கூடையுமே ஒருத்தவங்களே தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ப்ளெயினாக போட்டுட்டு சிம்பிளாக எனக்கு ஏதாவது பூ டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதிலேயே நல்லா டார்க் கலர்ஸாக கேட்குறாங்க கூடைகளுமே. இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ரோஸ் கலரில் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுவும் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகும். அந்த கூடை ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பேஸும் நல்லா அகலமாக இருக்கும். நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூடைகள் நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒரு டொமேட்டோ ரெட் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 7 அடியில் 27 வயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வயர் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் 7.25 அடி கூட எடுத்துக்கோங்க. பேஸ் 11 லைனு, ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி
ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து போட்டு முடித்ததும் நீங்கள் குச்சி சொருகிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடைக்கு அட்டை கூட நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து வாஷ் பண்ண மாட்டிங்கன்னா மட்டும் அந்த மாதிரி அட்டை போட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து ஹேண்டில் போட்டுக்கோங்க. இந்த 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஹேண்டில் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு கூட நான் வந்து வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கூடை வேணும், என்ன டைமில் வேணும் அப்படின்றது நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ கிடைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லிடுவோம். இந்த கூடைகளோட ரேட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். நான் வந்து வயர் கூடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் என்னோடய ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். தேங்க்யூ.